Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் டபுள் கவர் பட் ஜாயின் பேக்கிங் பிளேட் யூஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி நம்ம டிசைன் ஆஃப் லேப் ஜாயின் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். So 2 plates 10 mm and 16 mm thick are to be connected by a double cover butt joint. Assuming cover plates of 8 mm thick, design the joint to transmit a factor load of 450 kN. Assume 4.6 grade bolts and FE 410 plates. ஸோ பட் ஜாயின்னா ஃபஸ்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. 16 mm, அடுத்தது வந்து 10 mm. இந்த 2 பிளேட்டையும் நம்ம வந்து மேலேயும் கீழேயும் கவர் பிளேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கவர் பிளேட் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து பட் ஜாயின் சொல்லி. ஸோ 2 பிளேட்டும் சைட் பை சைடு வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் யூஸிங் போல்ட்டு. ஸோ கீழேயும் மேலே இருக்கிறது வந்து என்னென்னா கவர் பிளேட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து 16 mm, இங்கே வந்து 10 mm. அப்போ 6 mm வந்து ரிமைனிங் இருக்குது. இந்த 6 mm என்னென்னா பேக்கிங் பிளேட். ஸோ பேக்கிங் பிளேட் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து போல்ட்டோட டயமீட்டர் எதுவுமே கொடுக்கல, வெறுமனையாக பிளேட்டோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவர் பிளேட் இருக்கா மேலேயும் கீழேயும், அதோட திக்னஸ் வந்து 8 mm கொடுத்துருக்காங்க. லோட் வந்து 450 kN கொடுத்துருக்காங்க. கிரேடு போல்ட்டு கிரேட் வந்து 4.6. ஸோ நம்ம வந்து இது வந்து டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா we are assuming 20 mm diameter bolt. ஸோ இது நீங்கள் எதுனாலும் அசியூம் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்போ DO diameter of the hole வந்து 20 + 2 22 mm. ஸோ இதில் வந்து பேக்கிங் பிளேட் யூஸ் பண்ணுறதுனால பீட்டா பிகேன்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. ஸோ பீட்டா பிகே எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கோட் புக்கில் பேஜ் வந்து 75 சரியா, 75ல் இருக்குது. ஸோ இது வந்து பேரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பேக்கிங் பிளேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீட்டா பிகேன்றது என்னென்னா டிசைன் ஷேர் கெப்பாசிட்டி ஆஃப் த போல்ட் கேரிங் ஷேர் த்ரூ ஏ பேக்கிங் பிளேட் in excess of 6 mm na it should be decreased by a factor beta bk. அப்போ beta bk வந்து ஒரு factor. So 1 minus 0.0125 tpk, where tpk it is called as the thickness of the thicker packing plate in millimeter. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த beta bk இருக்கா இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி ஷியர் கண்டுபிடிப்போமா, அதில் வந்து இந்த பீட்டா பிகே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது. ஏன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷியர் வந்து ரெடியூஸ் ஆகும், ரெடியூஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் பீட்டா பிகே. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பீட்டா பிகே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸு, ரிமைனிங் எல்லாம் சேம் தான். ஸோ ஷியர் கெப்பாசிட்டி பேரிங் கெப்பாசிட்டி எல்லாமே பேஜ் நம்பர் 75 IS 800 2007 கோட் புக்கில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் இதான், பீட்டா பிகே இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிபிகேன்றது திக்னஸ் ஆஃப் த பேக்கிங் பிளேட். இங்கே வந்து நம்ம பேக்கிங் பிளேட் திக்னஸ் என்னென்னா 16 mm ஆல்ரெடி பிளேட் கொடுத்துருக்காங்க, 10 mm 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிமைனிங் வந்து 6 mm. இந்த 6 mm தான் என்ன பண்ணுறோன்னா பேக்கிங் பிளேட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 minus 0.0125 into 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.925 இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரால் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் டபுள் ஷேர். ஸோ இது எதுக்காக டபுள் ஷேர் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பட் ஜாயிண்ட்டோட கனெக்ஷன் போல்ட் யூஸ் பண்ணி. ஸோ போல்ட் யூஸ் பண்ணி பட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இங்கேயும் ஃபெயில் ஆகும் பிளேட்டு, இங்கேயும் ஃபெயில் ஆகும். இப்போ 2 இடத்துல ஃபெயில் ஆகும். ஸோ அதனால ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் டபுள் ஷேர். ஸோ டபுள் ஷேர்னால் என்னென்னா சிம்பிள் தான். இந்த NN இருக்கா, இதுவும் 1 இருக்கும், NS வந்து 1 இருக்கும். சிங்கிள் ஷேர் அப்படின்னா NS வந்து 0 இருக்கும், இங்கே வந்து ரெண்டுமே 1 இருக்கும். ஸோ பீட்டா பிகே எழுதிக்கோங்க. FUB 400/√3, NN வந்து 1, ANB வந்து 0.78 into π/4 into d². D வந்து டயமீட்டர் ஆஃப் த போல்ட், நம்ம 20 அசியூம் பண்ணியிருக்கோம். நெட் ஏரியா வந்து என்னென்னா 0.78ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து π/4 into 20². ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். காமா எம்பின்றது உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் எல்லாமே எதில் இருக்குன்னா கோட் புக்கில் பேஜ் 30ல் டேபிள் 5ல் இருக்குது. சரியா, காமா MO அப்படின்னா 1.1, காமா MO பை பக்லிங்னா 1.1, ரெசிஸ்டன்ஸ் கவர்ட் பை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால் 1.25. போல்ட்டில் பாருங்கள், ஃப்ரிக்ஷன் டைப்னா ஷார்ப் ஃபேப்ரிகேஷன் சப்போஸ் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா 1.25 எடுத்துக்கணும், ஃபீல்டுனா 1.25. போல்ட் பியரிங் டைப் பாருங்கள் 1.25. ஸோ இந்த ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் 1.25. ரிவர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேக்டர், வெல்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்னா 1.25, ஃபீல்டுனா 1.5. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது என்னென்னா காமா எம்பி. ஸோ காமா எம்பி வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே எதுவுமே கொடுக்கல, ஷார்ப்பு ஃபீல்டுன்னு. ஆனால் இங்கே காமா எம்பியில் ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான், ஷார்ப்புக்கும் ஒரே வேல்யூ தான், ஃபீல்டுக்கும் ஒரே வேல்யூ தான். ஸோ 1.25 எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம்.
ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இன் பேரிங். ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 1.5D 2.5 ஏஜ் டிஸ்டன்ஸ், ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கேபி கண்டுபிடிக்கிறோம். கேபி வேல்யூ இந்த 4 எது லீஸ்ட்டோ அது 0.508. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2.5 kb சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. D வந்து diameter ஆஃப் த போல்ட், T வந்து திக்னஸ் ஆஃப் த பிளேட். ஸோ நம்மளுக்கு 16 mm இருக்குது, 10 இருக்குது, எது ஸ்மாலஸ்ட்டோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு FU வந்து 410 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு VDP வந்து டிவைட் பை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 1.25. ஸோ உங்களுக்கு 2 வேல்யூ கிடச்சிடும். ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் டபுள் ஷியரும் கிடச்சிருச்சு, பியரிங்கும் கிடச்சிருச்சு. இது ரெண்டில் எது லீஸ்ட் வேல்யூவோ. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ இதில் வந்து மறந்துடாதீங்க, பீட்டா பிகே யூஸிங் பேக்கிங் பிளேட்னால் இது போடணும், மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. இந்த ரெண்டில் எது லீஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு போல்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லோட் பை போல்ட் வேல்யூ. லோட் வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க 450 கிலோ நியூட்டன். ஸோ இது ரெண்டுமே எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒரே யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 5.4 வருது, ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6. ஸோ ப்ரொவைட் 6 நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ இந்த போல்ட் எப்படி வரையணும்னு இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 16 mm பிளேட்டு, இது வந்து 10 mm பிளேட்டு, இது வந்து 6 mm பேக்கிங் பிளேட்டு. மேலேயும் கீழே இருக்கிறது வந்து என்னென்னா கவர் பிளேட் 8 mm 8 mm. நெக்ஸ்ட்டு இங்கே 6 போல்ட் இருக்கா, இங்கே 6 போல்ட் இருக்குது, இங்கே 6 போல்ட் இருக்குது. ஸோ அதை டிஸ்டன்ஸ் எல்லாமே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கவர் பிளேட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து டபுள் கவர் பட் ஜாயின். That's all. Thank you for watching. If you like this video, subscribe our channel.